பயங்கர கோவத்துல இருக்காங்க. பரணியும் இவங்களும் என்னென்னமோ சொல்லி பாக்குறாங்க. சண்முகமும் ஆனா கேக்குற மாதிரி இல்ல. நீங்க 2 பேரும் ஆம்பளை வீட்டுல இருந்துகிட்டு நீங்க பாட்டுல இவ்வளவு அமைதியா இருக்கீங்க. கொஞ்சம் கூட உனக்கு அறிவே இல்லையாடா, அப்படி எப்படின்னு கண்ணா பின்னான்னு திட்டுறாங்க. பரணி ஆனா கேக்குற மாதிரி இல்ல. இவங்க நீ கொஞ்சம் அமைதியா இரு, பொறுப்போடு, என்னையவே நீ சண்டைக்கு போனா அமைதியா இருன்னு சொல்றவ நீ இவ்வளவு கொந்தளிச்சு போய் இருக்கியா அப்படின்னு சொல்றாங்க. சண்முகம் வைகுந்தமும் சொல்றாரு, யாரு சொல்றத கேக்குற மாதிரி இல்ல. கரெக்டா பாத்தீங்கன்னா எப்படியோ சமாதானப்படுத்தி பரணி இருக்க வச்சிடறாங்க. இருந்தாலும் பரணி ஹால்லே தான் உட்காந்துட்டு இருக்காங்க. பயங்கர கோவமா உட்காந்துட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் இப்படி இருக்கிறத பார்த்துட்டு காஃபி போட்டு கொண்டு வந்து கொடுக்குறாரு சண்முகம். வைகுந்தத்துக்கு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பரணி கிட்ட காஃபி குடி அப்படின்னு சொல்றாங்க. குடிக்க மாட்டேன் போடா அப்படின்னு சொல்றாங்க. பிள்ளைங்க வேற வெளியே போயிருக்கு, நீ குடியா அப்படின்னு சொல்றாங்க. சண்முகம் தங்கச்சி 3 பேரும் வந்தோடனே பாத்தீங்கன்னா, என்னென்ன நீ காஃபி போட்டுட்டு இருக்க, நீ எங்க போயிருந்தீங்க அப்படின்னு கேக்குறாரு சண்முகம். நாங்க கடைக்கெல்லாம் இங்க வெளியெல்லாம் போயிட்டு கனிக்கு யூனிஃபார்ம் தைக்க வேண்டியது இருந்தது, அவளுக்கு தைக்க கொடுத்துட்டு இவளுக்கு வீராக்கு சுடிதார் தைக்க வேண்டியது இருந்து அதையும் கொடுத்துட்டு நம்ம கடையில போய் காயெல்லாம் வாங்கிட்டு வரானே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவங்க பெரிய தங்கச்சி. அப்ப பாத்தீங்கன்னா காஃபி குடுக்கறத பார்த்துட்டு, என்னென்ன காஃபி இன்னும் ஒரு காஃபி இருக்குது, நீ குடிக்கலையா அப்படின்னு வெடுக்குன்னு எடுத்து காஃபி குடிச்சிடறாரு. ஆமா ஏன்டி இங்க உட்காந்துட்டு இருக்கிற அப்படின்னு கேக்குறாங்க. பரணி கேட்கும் போதே முந்திரி கொட்டையோட சண்முகம் சொல்லிட்டு இருக்க, அது ஒண்ணு இல்ல, சும்மா உட்காந்துட்டு இருக்கிறா. ஏன்னா நீ ஏதாச்சும் பரணி கிட்ட சண்டை போட்டியா, அடிச்சியா? ஆமா ஆமா, அவ என்ன அடிக்காம இருந்தா சரி, நானாவது அவளை அடிக்கிறதாவது, ஏன் இப்படி பேசிட்டீங்க, போங்க போங்க அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுறாங்க. அதுக்கப்புறமும் நைட்டும் படுக்கிறப்போ இவங்க பயந்துகிட்டே தான் படுத்துட்டு இருக்காரு சண்முகம். இவ ஏதாச்சும் எழுந்திரிச்சு போய் ஏதாச்சும் பண்ணிடுவாளோ அப்படின்னு பயந்துட்டு எழுந்திரிச்சு உட்காந்துட்டே இருக்காரு. தூங்கவே கூடாது, இவ்வளவுதான் கண்காணிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா கடைசியில அவரு தூங்கிறாரு. அந்த நேரம் பார்த்து பரணி எழுந்திரிச்சு வந்து வெளியே ஹாலுக்கு வந்து அருவாள் இருக்குது, அந்த அருவாள் எடுத்துட்டு அவங்க அப்பா வீட்டுக்கு போறாரு. வாயில அருவாளை கடிச்சுக்கிட்டே காம்பவுண்ட் சோரை ஏறி குடிச்சிட்டு உள்ள போறாங்க. பார்த்தா அங்க அவங்க அப்பா பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்காரு. ஏய் சவுந்தரபாண்டி அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. என்ன அப்பாவை பேர் சொல்லியெல்லாம் கூப்பிடக்கூடாது பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு சவுந்தரபாண்டி. அறுவலை எடுத்து அப்படி வீசுறாங்க. கரெக்டா அந்த பேப்பர் கிழிஞ்சு போயிருது. ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சுக்கிட்டாரு. உன்னை சும்மா உயிரோடலாம் நான் விட மாட்டேன்டா அப்படிங்கிறாங்க. என்ன நீ வளரிட்டு இருக்கிற? ஆமா என் அத்தா எங்கேயோ ஓடி போயிட்டா நீ சொல்லிக்கிட்டு இருந்த, கடைசியில அவ எங்க இருக்கான்னு தெரியும்ல, உன்னாலதான்டா இத்தனையும் அப்படின்னு சொல்லி உன்னை உயிரோடவே வைக்க கூடாது. இனிமேல் வர்றவன் எவனும் அறுவாள் எடுத்து உன்னை வெட்டக்கூடாதுன்னா நான் உன்னை தீர்த்து கட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அறுவாள் எடுத்து வெட்ட போறாங்க பரணி. டே அந்த ரைட் ஹேண்ட் இருக்காருல, அவரை கூப்பிட்டு முதல்ல புடிடா விளங்க, டே நீ வந்து வச்சுக்கோ ஒன்னையும் சேர்த்து வெட்டிடுவேன் அப்படின்னு சொல்லி பரணி சொல்றாங்க. அதுக்கப்புறம் அருவாள் எடுத்து ஓங்கி வீசுறாங்க. ஆனா அருவாள் வெட்டல. சவுந்தரபாண்டியை பார்த்தா நம்ம பரணி கையை பிடிச்சிடுறாரு சண்முகம். நீ முதல்ல பாடி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. நான் வர முடியாது, இவனை கொண்டுட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்லி பரணி சொல்றாங்க. நீ முதல்ல வா, அப்புறம் போய் பேசிக்கலான்னு கூட்டிட்டு போகும்போது சும்மானு இருக்காங்களா பரணி. சவுந்தரபாண்டிட்ட என்ன சொல்றாங்கன்னா, ரத்னாவுக்கு கல்யாணம் வைக்க போறோம், அப்ப வந்து எங்க அத்தை வர போறா, அவ தான் ஆசீர்வாதம் பண்ண போறா, அது மட்டும் இல்லாம அவ ஓடி போல, நீ தான் ஜெயிலுக்கு அனுப்பிச்ச அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்ல போறா அப்படின்னு சொல்லிட்டு போனோன்னு பயங்கர ஷாக் ஆயிருது சவுந்தரபாண்டிக்கு. அப்பயும் வரமாட்டேன்னு சொல்றாங்க பரணி. அதுக்கு என்ன பண்றாருன்னா சண்முகம் அவங்கள தூக்கி தோல்ல போட்டுக்கிட்டு நடந்து வெளியே வர்றாங்க. டே விட்றா முதல்ல அப்படின்னு சொல்றாங்க. கோயிலுக்கு போயிட்டு வந்த பாக்கியமும் இசைக்கையும் யாரு ஆட்டோ அப்படின்னு பார்க்க போது சண்முகம் வர்றாரு. சண்முகம் என்னாச்சு பரணிக்கு அப்படிங்கிறாங்க. அவளுக்கு பேய் பிடிச்சிருக்குது அப்படிங்க. ஐயோ பேயா? ஆமாத்த, அவளுக்கு கேரளா போய் பிடிச்சிருக்கல, ஓட்டுனா சரியா போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா முதல்ல சாமி ஓட்டணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா பாண்டி வர்றாரு. என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வந்து என்னப்பா நடத்திட்டு இருக்குதுங்க அப்படின்னு கேக்குறாங்க. அழகை இருக்குதுல்ல, அவரை கூப்பிட்டு கதவு முதல்ல சாத்துன்னு சொல்லிட்டு இங்க வான்னு சொல்லி ஒரு பக்கம் கூட்டிட்டு போறாங்க. சாமி நகையெல்லாம் ஒரு பக்கம் சேர்த்து வச்சிருப்பாரு பாருங்க, ஒரு ரூம்ல யாரையும் கூட உள்ளவே விடாம வச்சிருப்பாரு பாருங்க. அந்த ரூமை கூட்டிட்டு போய் அந்த தங்க நகையெல்லாம் காமிச்சிட்டு இருக்கிறாரு. அடுத்ததே வீட்டுக்கு வந்துடுறாங்க பரணி பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு டேட் சொல்லி ரத்னாவுக்கு அந்த டேட்டு கல்யாணம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு அந்த சமயத்துல இதை விட சந்தோஷமான ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது.